ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ண. சரி, மிளகாய் பஜ்ஜி பண்ணலாம், சூப்பரா இருக்குமே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிளகாய் எடுத்து இத போல நடுப்புற கட் பண்ணி அந்த விதைகள் எல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இத போல வச்சுட்டு இப்ப 1 கப் கடலை மாவு பவுல்ல சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இத போல நல்லா கலந்து விடுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மாவோட பதம் இந்த அளவுகள்ல இருக்கணுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மாவுல சேர்த்து பாருங்க இத போல கோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒவ்வொன்னா எண்ணெயில சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்ப ஒவ்வொன்னா சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. பாருங்க, பொன்னிறமா மிளகாய் பஜ்ஜி எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா. இது கூட தேங்காய் சட்னி, காஃபி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.